அப்போ இவங்களுக்கு வந்து சினிமா பார்க்குறதுக்கு டைம் இருக்குது. எவனாக இருந்தாலும் இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் ஏன்னா ஒரு மரியாதைன்றது எப்போ கொடுக்கும்னா, நீ மனுஷன் நடந்தால் தான் மரியாதை. அந்த ஆட்கள்லாம் போய் படத்தை பாருங்க, டே கூலியை பாடுங்களான்றாங்க. அவரே வந்து அந்த குழந்தைகளுக்கு மாட்டுக்குவாங்களே ஒன்று டைப்பர்ஸா, அதை மாட்டிக்கிட்டு அவர் நடிக்கிறான் படத்தில். ஆனால் உண்மையான கூலிகள் ரோட்டில் நிற்கிறேன். உன் வீட்டை வந்து அடைச்சிக்கிருச்சுன்னா உன் அடப்பை எடுக்கிறவன் யார்? அந்த கூலி. அவன் தானே வர்றேன், அவன் தானே வந்து அடப்பை எடுக்கிறேன். கொரோனா காலங்களில் உங்களுக்கு நல்லா யோசித்து பாருங்க. கொரோனா காலத்தில் நீங்களாம் வாழ்ந்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் இறந்து போயிடறாங்களோ அவங்க துணிமணியெல்லாம் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு சொந்த தாய் தகப்பனே போக மாட்டேன். இந்த தூய்மை பணியாளர் தான் போய் சுத்தப்படுத்தினாங்க. ஊர் ஊராக போய் எல்லாருக்கும் லீவு. ஆனால் இவங்க வேலை பார்த்தாங்க. இதை மறக்க முடியுமா? தொடர்ந்து வேலை பார்த்தாங்க, பணி செய்தார்கள். ஏன் கொரோனா காலத்தை விடுங்க, சுனாமி காலங்களில், பேரிடர் காலங்களில் அந்த தண்ணியில் எல்லா கழிவுகளும் மனித கழிவுகளும் கலந்து போகிறப்ப சுத்தப்படுத்துறது யாருங்க? இந்த தொழிலாளர்கள் தானே, இந்த கூலிகள் தானே. இந்த கூலிக்கும் பாரு, நீ உன்னை அந்த கூலியை பார்க்க வேணாம்னு சொல்லலை, நல்லா பாரு, திருப்பி திருப்பி போட்டு கூட பாரு. ஆனால் இந்த கூலியை வந்து என்னடா உன் பிரச்சனை, என்ன சிக்கல் அப்படின்னு நேரடியாக கேளு.